கடைசியா நாங்க பார்த்த பிள்ளைகள் துணை வலை மறைமுகத்துக்கு, அதாவது வளையப்பு பிட்ஸ்களை கொண்டு எப்படி நாங்க ஒரு சப்நெட் மாஸ்க் எழுதலாம் என்று பிள்ளைகள் படிச்சிருந்தோம் அதானே. சொல்லுங்க. கடைசியா நாங்க இப்ப என்ன படிச்சோம்? ஒரு ஆள் அன்மியூட் பண்ணி பேசுங்கடப்பா. A class B class Cல ஸ்டார்ட் ஐபி எண்ட் ஐபி மேக்ஸ் நம்பர் ஓகே. அதுதான் படிச்சேன். ஓகே. ஹோம்ஒர்க் தாங்கண்ணா. எஸ். ஓகே, கவனிங்க பிள்ளைகள். நாங்க பார்க்க வேண்டிய வினா 31வது பக்கம், அப்படித்தானே? செக் பண்ணுவோம். ரைட். நாங்க பார்க்க வேண்டிய பிள்ளைகள் 31வது பக்கம். பின்வரும் வலையமைப்பு பிட்ஸ்களுக்கு பொருத்தமான துணை வலை மறைமுகத்தை எழுதுக. ஓகே, கவனிங்க. ஃபர்ஸ்ட் எங்க பிள்ளைகள் நெட்வொர்க்குக்கு 17 பிட்ஸ்கள் பிள்ளைகள் தரப்பட்டிருக்கு. எத்தனை பிட்ஸ்? 17 பிட்ஸ். சொல்லுங்க பிள்ளைகள், 17 பிட்ஸ்கள் நெட்வொர்க்குக்காக தரப்பட்ட பிள்ளைகள் இது என்ன கிளாஸுக்குரியது சொல்லுங்க. டிஃபால்டான பரிமாணம் எப்படி எங்களுக்கு முடியுமா சொல்லுங்க. 17 பிட்ஸ்கள் சொன்ன பிள்ளைகள் எப்படி முடியும்? கிளாஸ் பி கிளாஸ் பி. இப்போ 17 பிட்ஸ்ல இருந்த பிள்ளைகள் நாங்க கிளாஸ் பிக்குரிய இயல்பான பெருமானம் 16 பிளஸ் 1 பிள்ளைகளுடைய வர 16ங்கிற தரப்பிள்ளைகள் இங்க வர வேண்டிய துணைவாளி மறைமுகம் 255 255 டெபிட் 16 பிள்ளைகள். ஒரு பிட்ஸ் இழந்த வார பெருமானம் என்ன? 128. கடைசி பிட் பெருமானம் என்ன எங்களுக்கு? 0. டவுட் இருக்கும்? அப்படியே வாயை திறந்து பேசுங்க, இல்லாட்டி ரிமூவ் பண்ணி விட்டு போயிடும். இல்ல, நோ சார். வாயை திறந்து பேசணும். வாயை மூடிக்கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னா நான் ரிமூவ் பண்ணி விட்டு போயிடுவேன். ரைட். அடுத்த வினா பாருங்க. எங்களுக்கு 13 பிட் சமன். 13 பிட்ஸ் எங்களுக்கு எப்படி உடையும் சொல்லுங்க அப்போ. 13 பிட்ஸ் எங்களுக்கு கிளாஸ் ஏக்குரிய 8 பிளஸ் அங்கால 5 பிட்ஸ். இப்ப சொல்லுங்க நீங்க. 8 பிட்ஸ் சொன்ன பிள்ளைகள் 8 பிட்டால வாரது 255. 5 பிட்ஸ்கள் பிள்ளைகள் இழந்தால் வார பெருமானம் என்ன? 248. வெரி குட், 248. ஒன்று இழந்தா பிள்ளைகள் 128, 2க்கு 192, 3க்கு 224, 4க்கு 240, 5க்கு பிள்ளைகள் 248. சரியோ? 248. கடைசி 2 துண்டுக்கும் எங்களுக்கு என்ன வரும்? 0 0. அடுத்த வினா எங்களுக்கு 26 பிட்ஸ். 26 பிட்ஸ்ல பிள்ளைகள் நாங்க மேக்சிமம் யாரை கலட்டலாம் பிள்ளைகள்? 24. 26ல மேக்சிமம் யாரை ரிமூவ் பண்ணிடும்? 20 20 எங்களுக்கு எத்தனை? 2. 24 பிட்ஸ்கள் பார்த்தோம் நம்ம 24 பிட்ஸ் எங்களுக்கு வாரது பிள்ளைகள் கிளாஸ் சி 255 255 255. 2 பிட்ஸ்கள் இழந்த வார பெருமானம் என்னங்களுக்கு? 190. 2 பிட்கள் 192. ரைட். அடுத்த மாணவர்களுக்கு 27 பிட்ஸ். 27 பிட்ஸ்கள் சொன்ன பிள்ளைகள் 23 23 பிட்ஸ். 23 பிட்ஸ் நம்ம இது எங்களுக்கு என்ன கிளாஸுக்குள்ள வருவார் சொல்லுவோம்? கிளாஸ் பி. வெரி குட், கிளாஸ் பி. 23ல நாங்க 24 ரிமூவ் பண்ணிடலாம். மகன் மேக்சிமம் 16 பிட்டை தான் ரிமூவ் பண்ணலாம். 16 சகங்கள் என்னுடைய பிள்ளைகள். 16க்கு நாங்க போட்டோம் என்றால் எங்களுக்கு வருகின்ற பெருமானம் பிள்ளைகள் கிளாஸ் பிக்குரிய 255. ஓகே, அடுத்த 255 மகன் 7 பிட்ஸ்ல இருந்து அப்படியே வார பெருமானம் 254. அண்ட் தென் எங்களுக்கு யாரும் 0. அடுத்த கொஸ்டின் பிள்ளைகள் 19 பிட்ஸா? 19 பிட்ஸ் நம்ம 19 பிட்ஸ்ல மேக்சிமம் யார பிள்ளைகள் ரிமூவ் பண்ணிடலாம்? 14.
வெரி குட். 16 பிளஸ் அங்கால யாருங்களுக்கு 3. 16க்கு பார்த்தோம்னா நம்ம எங்களுக்கு வரப்போறது 255 255. அந்த 3 பிட் சப்ளைகள் இழந்த வார பெருமானம் 224. அண்ட் தென் அங்கால யாரும் உங்களுக்கு 0. ஓகே. அதே போல அடுத்த கொஸ்டின் எங்களுக்கு 21 பிட்ஸ். சொல்லுங்க 21 பிட்ஸ் எங்களுக்கு. இப்ப 21 பிட்ஸ் என்ற பிள்ளைகள் மேக்சிமம் யார கலட்டிலும் 16 plus 16 பிளஸ் அங்கால வரக்கூடிய plus பெருமானம் எங்களுக்கு யாருமே 5 பிட்ஸோட பெருமானம். 5. ஸோ எங்களுக்கு சப்நெட் மாஸ் பிள்ளைகள் 255 255 16க்கு 5 பிட் இழந்த பிள்ளைகள் 248. 4 அந்த எங்களுக்கு யாருமே 0. அதே போல 27 பிட்ஸா நெட்வொர்க்குக்கு 27 பிட்ஸ் போன பிள்ளைகள் இது என்ன கிளாஸ்? சி கிளாஸ். மேக்சிமம் நாங்க 24 கலட்டிலும் பிள்ளைகள் 24 சக 3 உடைவாரு. இப்ப 24 பிட்ஸ் பிள்ளைகள் 24 பிட்டால வரப்போறது எங்களுக்கு 255 255. அதே போல 255 3 பிட்ஸ்ல இருந்தாம வார பெருமானம் எங்களுக்கு 224. யா. எங்களுக்கு 29 பிட்ஸ் பிள்ளைகள் அடுத்த வினா 29 பிட்ஸ் என்று சொன்னமாக இது எங்களுக்கு 24 சக 5 என்று பிள்ளைகள் உடைவார். 24 பிட்ஸ்கள் என்று சொன்ன பிள்ளைகள் இவருக்கு வார பெருமானம் கிளாஸ் சி என்பதனால 255 255 and then 255. 5 பிட்ஸ்கள் பிள்ளைகள் இழந்தால் வார பெருமானம் என்ன எங்களுக்கு 248. குட். இதன் அர்த்தங்களுக்கு 15 பிட்ஸ்கள் பிள்ளைகள் 15 பிட்ஸ்கள் என்று சொன்ன சொல்லுங்க. இது எங்களுக்கு என்ன கிளாஸ் வருவார்? ஏ கிளாஸ். சககள் என்று பிள்ளைகள் உடைவாரு. 8 பிட்ஸுக்கு பிள்ளைகள் நாங்க போட்டோம்னா 8 பிட்ஸையும் இழந்தா வார பெருமானம் 255. 7 பிட் இழந்த பிள்ளைகள் வார 254. இப்போ மற்ற 2 துண்டுக்கும் யாரும் எங்களுக்கு 0 0. எஸ். எங்களை பிள்ளைகள் எத்தனை பிட்ஸ்? 14. இப்போ நாங்க பார்த்த எத்தனையா கொஸ்டின்? 9. 9. ஓகே. அடுத்து 14 பிட்ஸ் பிள்ளைகள். 14 பிட்னா 8 பிளஸ் 6 என்று வரும் பிள்ளைகள். 8க்கு பார்த்தோம்னா எங்களுக்கு 255. 6 பிட்ல நம்ம 252 00. டவுட் இருக்கா? டவுட் இருக்காடா? no sir. மற்றது சொல்றேன், செக் பண்றீங்களா? 25 பிட்ஸ் நம்ம 25 பிட்ஸ் என்று சொன்னா எந்த கிளாஸ் பிள்ளைகள் மேக்ஸிமம் கலட்டிடலாம்? 16 24 பிள்ளைகள் 24. 25 கூடிய மகன் 24 சக உண்டு சொல்லி 24 255 255 255. ஒரு பிட்ஸ்ல இந்த வார பெருமானம் என்ன எங்களுக்கு 128. அடுத்து 28 பிட்ஸ் பிள்ளைகள். 28 பிட்ஸ் சொன்னா மேக்சிமம் எங்களுக்கு 24ஓட அங்கே யாரும் 4. அப்ப 24 போட்ட வேண்டா 255 255 255. 4 பிட்ஸ்கள் இழந்த வார பெருமானம் 240. ரைட். வெரி குட். எங்களுக்கு அங்கால 18 பிட்ஸ் 18 சொன்னா 16 சக 2. 16க்கு 255 255. 2க்கு மகன் 192. அங்கால எங்களுக்கு யாரும் 0. அதே மாதிரி 10 பிட்ஸ் சொன்ன மகன் 8 சக 2. 8க்கு 255. 2க்கு 192. அங்கால 00. ஓகே. 31 பிட்ஸ் என்ன வரும்? 24 சக 7. எப்படி வரும்? 31 எங்களுக்கு 24 சக 7. 24க்கு எங்களுக்கு 255 255 255. 7 பிள்ளைகள் 254 வரும் பிள்ளைகள். ரைட். 12 பிட்ஸ் என்று சொன்ன பிள்ளைகள் 8ஓட 4 கூட்டினா 12. 8க்கு எங்களுக்கு 255. 4க்கு 240. அங்கால 00. இது நாங்களும் எங்களுக்கு 16 பிட்ஸ் பிள்ளைகள். இது கிளாஸ் பிக்கான இயல்பான ஒரு பிட்ஸ் 255 255 00. 30 என்ன மகன் 24 பிளஸ் 6 இல்லையா? 24ஓட 6 கூட்டம். சரி. இப்ப 24 இது சி கிளாஸ் மகன் 255 255 255. 6 பிட்ஸ்ல இருந்த வார பெருமானம் என்ன 252. இதே போல லாஸ்ட் ஒன் எங்களுக்கு 11 பிள்ளைகள் 11 பிட்ஸ் 8ஓட நாங்க 3 கூட்டம்னா சரி. 8 பிள்ளைகள் 255. 3 பிட்ஸ்கள் இருந்த பிள்ளைகள் வார பெருமானம் எத்தனை எங்களுக்கு 224. 224. ரைட். டவுட் இருக்கா?
சொல்லுங்க பிள்ளைகள், டவுட் இருக்கா? இல்ல சார். இல்ல சார். ரைட், நாங்க போன கிளாஸ் படிச்சது ஒரு கால் சொல்லுங்க. நாங்க போன கிளாஸ்ல ரைட், போன கிளாஸ்ல சப்நெட் மாஸ்கோட பிட் எந்த பிட்டுக்கு சமன் படிச்சோம்? ஹாஸ்டுக்கா நெட்வொர்க் பிள்ளைகள்? நெட்வொர்க். நெட்வொர்க்கு. வெரி குட். இப்போ ஐபி மொத்தம் 32 பிட்ஸ்ல பிள்ளைகள் நெட்வொர்க் பிட்டும் எங்களுக்கு இருக்கும், ஹாஸ்ட் பிட்டும் இருக்கும். 32 பிள்ளைகள் நெட்வொர்க்கோட பிட்ஸை கழிச்சா மிஞ்சிறது என்ன பிட்ஸ்? ஃபர்ஸ்ட் ஹாஸ்ட் பிட்ஸ். வெரி குட். அதே மாதிரி 32 ஹாஸ்ட கழிச்சா மிஞ்சிறது எங்களுக்கு யாரு? நெட்வொர்க். நெட்வொர்க் பிட்ஸ். நெட்வொர்க் பிட்ஸ். குட். இந்த நெட்வொர்க்கோட பிட்ஸை கொண்டுதான் பிள்ளைகள் நாங்க நெட்வொர்க்கை துணிவோம். ரைட், அது சப்நெட் மாஸ்க்கு நாங்க பயன்படுத்துற பிட் தான் எங்களுக்கு என்ன பிட்டாக கருதப்படும்? நெட்வொர்க் பிட். ஓகே ஓகே மேம். இப்ப எங்களுக்கு அடுத்த கொஸ்டினை பாருங்கடா. பின்வரும் துணைவாளி மறைமுகங்களுக்கு பொருத்தமான பிட்ஸ்களின் எண்ணிக்கை எழுதுக. ரைட், இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிள்ளைகள் தராங்க பாருங்க. சப்நெட் மாஸ்க் எங்களுக்கு 255 255 128 நாங்கள் 0 அமௌண்ட். இதுக்கு எப்படி நாங்க ஆன்சர் எழுதுவோம் சொல்லுங்க. நீங்கள் நாங்கள் போடலாம்டா 255 என்ற பிள்ளைகள் எத்தனை பிட்ஸ் வந்திருக்கணும்? 8. 8 பிளஸ் அடுத்த 255 8 128 வரணும் என்ற பிள்ளைகள் எத்தனை பிட்ஸ்கள் இழக்கணும்? ஒரு One. பிட். ஒரு பிட். இப்ப சொல்லுங்க நீங்களுக்கு 8 மட்டும் 16 மட்டும் எத்தனை பிட்ஸ்? 17 பிட். இது கஷ்டமாடா? அதே மாதிரி ரெண்டாவது கொஸ்டின் தந்திருக்காங்க பாருங்க. இரண்டாவது வினா சப்நெட் மாஸ்க் பிள்ளைகளுக்கு 255 254 1000. இது என்ன கிளாஸ்? Class A. கிளாஸ் ஏ. இப்ப சொல்லுங்க உங்களுக்கு 255 கட்டு 254க்கு எத்தனை பிட்ஸ்? 7 பிட். வெரி குட், 7 பிட்ஸ். 8 மேலும் எத்தனை எங்களுக்கு? 15 பிட்ஸ். ரைட், இப்ப சொல்லுங்க 15 நெட்வொர்க் சொன்னா ஹாஸ்டுக்கு எத்தனை பிட் இருக்கும்? 17 32ல 17 பிட்ஸ். ரைட், மூணாவது பாருங்க உங்களுக்கு. மூணாவது 255 255 then 255 மீண்டும் 252 என்று சொல்லி வந்திருக்கு பிள்ளைகள். இது என்ன கிளாஸ் எங்களுக்கு? C. சி கிளாஸ். சொல்லுங்க அப்ப இங்க 8 பிட், தென் அங்க 8 பிட், இங்க 8 பிட். 252 வரணும் நம்ம எத்தனை பிட்ஸ் இழக்கணும்? 6 பிட். இப்ப 24ஓட 6 கூட்டினோம் 30 பிட்ஸ். இப்படி ஹாஸ்டுக்கு எத்தனை பிட்ஸ் இருக்குமா? 2 பிட்ஸ். குட். 32ல எங்களுக்கு 30 போனோம் 2 பிட்ஸ். அதே போல நாலாவது வினா பிள்ளைங்களுக்கு 255 255 192 நாங்கால 0. சொல்லுங்க எத்தனை பிட்ஸ்? 255 கட்டு, அடுத்த 255 கட்டு, 192 வரணும் பண்ணவன் 2. 16 ரெண்டும் 18 பிட்ஸ். ஓகே, இப்ப சொல்லுங்க எங்களுக்கு ஐந்தாவது வினா 255 255 255 255 then 255 நாங்கள 2 to 4. சொல்லுங்க என்ன வரும் எங்களுக்கு பிட்ஸ்? 27. இன்னும் 255 கட்டு பிட்ஸ் பிள்ளைகள், கட்டு பிட்ஸ், அடுத்த கட்டு பிட்ஸ் 2 to 4 வரணும் நம்ம 3 24 3 பிள்ளைகள் 27 பிட்ஸ். ஓகே, அதே மாதிரி அடுத்ததுக்கு என்ன வரும் உங்களுக்கு? 255 255 240 255 255 16 மகன் 240 ஏண்டா 4 16 நாளுமே எத்தனை? 20 பிட்ஸ். குட். அடுத்த சொல்லுங்க மேன் 255 255 255 254 முதல் 3 கும்பிளைகள் 24, கடைசியில 254 பிள்ளைகள் 7 24 மேல 31 பிட்ஸ். யா, அடுத்த சொல்லுங்க மேன் 255 2 to 4 255 2 to 4 00 பிள்ளைகள் 255 கட்டு 2 to 4 3 11 பிட்ஸ். அடுத்த மேன் 255 192 ஆண்டா 255 பிள்ளைகள் 8 192க்கு 2 8 ரெண்டும் 10 பிட்ஸ். இப்ப நான் கேட்கறாள் ஆன்சர் பண்ணுங்களா? ஓகே, ஆயிஷா நோஸ்ரத்
சொல்லுங்க ஆன்சர் 255 255 255 192 26. 26 வெரி குட் 26 அப்படி முதல் 255 மூணு கும்பிளிகள் 24 பிட்ஸ். இந்த 192க்கு 2 பிட்ஸ் 24 ரெண்டும் 26 பிட்ஸ். இது சொல்லுங்க எங்களுக்கு சப்ரீனா சொல்லுங்க அப்போ 255 255 2540 சொல்லுங்க 255 255 2540 என்ன வரும் சப்ரீனா 23 ஓகே 16 7 பிள்ளைகள் எங்களுக்கு 23. ஓகே இப்போ அடுத்ததுக்கு கிருஷ்ணுஜன் சொல்லுங்க ஆன்சர் 255 240 00 எத்தனை பிட்ஸ் மேன் 12 bits. 12 வெரி குட் அப்படி 8 4 எங்களுக்கு 12. கார்த்திகா சொல்லுங்க அப்போ 255 255 255 240 28 bits. 28 பர்ஃபெக்ட் 28. நிதர்சன் சொல்லுங்கம்மா எங்களுக்கு அடுத்ததுக்கு 255 255 2520 22 bits, sir. 22 22 வெரி குட் 16 மாறும் 22 கிளியராடா இப்போ Answer. ஏன்னா ஐபி கஷ்டமா இருக்கா Yes. ஐபி கஷ்டம் இல்ல பிள்ளைகள் பயங்கர ஈஸியான கணக்கு. ஆனா நிறைய பேர் கஷ்டம்னு மனசுல இன்னொரு பாடம் ஐபி. ஏன்னா ஐபியில் ஒன்றுமே இல்லை பிள்ளைகள். இது மாதிரி தான் எங்களுக்கு ஃபுல்லா போகுது. என்ன டெய்லி நீங்க ரெக்கார்டிங்க பார்க்காமலோ கிளாஸுக்கு வராமலோ இருந்து கண்டினியூ பண்ணுவீங்கன்னா நிச்சயம் இல்லைங்க அது பிள்ளைகள். ஏன்னா தொடர்ச்சியா நாங்க இன்னும் போயிட்டு இருக்க போறோம். ரைட். இப்போ அடுத்த ஹெடிங் கொஞ்சம் பாருங்க எங்களுக்கு. கீழே தரப்பட்டுள்ள விருந்தோம்பு பிட்ஸ்களுக்கு பொருத்தமான உபவலை மறைமுகத்தை எழுதுக. ஆனா என்ன பிட்ஸ் எங்களுக்கு தந்திருக்காங்க? First B. வெரி குட் ஹாஸ்ட் பிட்ஸ். உங்களுக்கு உதாரணமா கவனிங்க 14 பிட்ஸ் என்று தரப்பட்டது என்ன பிட் எங்களுக்கு? நெட்வொர்க்கோட பிட் பிள்ளைகள் அல்லது ஹாஸ்டோட பிட்ஸா? ஹாஸ்டோட பிட்ஸ். நாங்க துணைவாளி மறைமுகம் எழுதணும் பிள்ளைகள் எங்களுக்கு என்ன பிட் வேணும்? நெட்வொர்க் பிட்ஸ் வேணும் பிள்ளைகள். உங்களுக்கு தெரியும்னா மொத்தம் 32 பிட்ஸ்கள் இருக்கும் பிள்ளைகள் ஐபி வெர்ஷன் 4ல. அதுல ஹாஸ்டுக்கு போன 14 நாங்க கழிச்ச பிள்ளைகள் மிஞ்சிற 18 யாருக்கான பிட் பிள்ளைகள்? நெட்வொர்க்குக்கு. அந்த 18 பிட்டுக்கு நாங்க சப்நெட் மாஸ்க் எழுதின பிள்ளைகள் 16 சக 2 எங்களுக்கு என்ன வருவார் பிள்ளைகள்? 255 255 then 192 அங்கே யாரு பூச்சியம். சரி நாங்க ஹாஸ்பிட்டல் தந்துட்டு சப்நெட் மாஸ்க் என்னன்னு கேட்டாமாங்க எங்களுக்கு விருந்தோம்பு பிட்ஸ்களோட எண்ணிக்கையை தந்துட்டு பிள்ளைகள் துணைவாளி மறைமுகத்தை கேட்டா நாங்க அதை கணிக்கிற மெத்தட் துணைவாளி மறைமுகம் என்றாலுமே நாங்க எழுதணும் யாருக்கு? வலையமைப்பு பிட்ஸ்களுக்கு. சோ எங்கள்கிட்ட 32 பிட்ல இருந்து மகன் ஹாஸ்டுக்கு போற பிட்ஸ் 14 கழிப்போம் வேண்டாம் நெட்வொர்க்குக்காக 18 பிட்ஸ் இருக்கும். அந்த 18 பிட்ஸ்கள் என்பது நெட்வொர்க் பிட்ங்கிற தலைப்புகள் வளமையாடுங்கிற செய்கை மூலமாக நாங்க யாரை கணிக்கலாம்? சப்நெட் மாஸ்க். ஓகே இப்போ நான் கேட்கிறாங்க பிள்ளைகள் ஆன்சர் பண்ணுங்களா? அடுத்த கொஸ்டின் பிள்ளைகள் 22 பிட்ஸ் வந்து ஹாஸ்டுக்கு இருக்கா? பிகைல் சொல்லுங்க மாதிரி 22 பிட் வந்து ஹாஸ்டுக்காக இருக்கா பிள்ளைகள்? சப்நெட் மாஸ்க் என்ன வரும்? 22 பிட் எங்களுக்கு ஹாஸ்டுக்கு இருந்தால் நெட்வொர்க்கு எத்தனை பிட்? அபிகாயில் சொல்லுங்க. 255 255. நான் கேட்கறேன்டா 22 பிட்ஸ் யாருக்கு இருக்கு? ஹோஸ்டுக்கு. 22 பிட்ஸ் எங்களுக்கு ஹாஸ்டுக்கு. இது ஹாஸ்டோட பிட்ஸ் இல்லையா? அப்ப நெட்வொர்க்குக்கு எங்களுக்கு எத்தனை பிட்ஸ் இருக்கு? 10 bits. 10 பிட்ஸ். அப்படி 32 minus 22 is equal to 10. ஸோ 10 பிட்ஸ் பிளேயர் எங்களுக்கு இருக்கு நெட்வொர்க்குக்கு. இப்போ 10 பிட்ஸுக்கு நாங்க சப்நெட் மாஸ்க் போட்டா எப்படி முதல்ல எங்களுக்கு 255 255 வாரு சொல்லுங்க அப்போ எப்படி வரும்? 8க்கு 255 2க்கு 192 00 கிளியர். 00. இப்ப நீங்க தான் சொல்லணும் அடுத்ததுக்கு ஆன்சர். 23 பிட்ஸுக்கு என்ன ஆன்சர்? இப்ப 23 பிட்னா ஹாஸ்டுக்கு எத்தனை பிட்?
ஹோஸ்டுக்கு 23, அப்ப வந்து 23. கழிச்சு நெட்வொர்க்குக்கு நெட்வொர்க்குக்கு 9 வரும். 9 பிட்ஸ். சப்நெட் மாஸ்க் என்ன மாதிரி? 8 + 1, அப்ப வந்து 255 ஆஹா 128 வெரி 00. குட் 00 ரைட். இப்போ பானுஜன் சொல்லுங்க எங்களுக்கு ஆன்சர். அடுத்து 9 பிட்ஸ் பிளேல இருக்கா. 23 பிட் சார். வெரி குட் 23 பிட்ஸ் நெட்வொர்க் எடுது. ஓகே சப்நெட் மாஸ்க் 255 285 254 0. ஓகே 255 255 254 0. எஸ் வெரி குட். இப்போ அடுத்த மேன் சொல்லுங்க. இலியாஸ் சொல்லிடுமா? மாஹிஷா இலியாஸ் 11 பிட்ஸ் இருக்கா பிளே ஹோஸ்டுக்கு. 255 255 கொஞ்சம் இருக்குமா? 248 இப்போ 11 எங்களுக்கு ஹாஸ்டல் இல்லையா? நெட்வொர்க்கு எத்தனை பிட்ஸ்? 32 sir. எத்தனை மேன்? 21 21 குட். எங்களுக்கு சப்நெட் மாஸ்க் என்ன? 255 ம் 255 ம் 248 0. வெரி குட் 255 255 2480 கிளியர். இப்போ எங்களுக்கு ஆன்சர் சொல்லணும். தக்ஷனா சொல்லுங்க அப்போ 20 பிட்ஸுக்கு. நெட்வொர்க் பிட்ஸ் 12, நெட்வொர்க் 12 255 255 240 240 00. 00 குட். தட்சன் சொல்லுங்க அடுத்தது எங்களுக்கு 17 பிட்ஸ். தட்சன் சொல்லுங்க அப்போ 17 பிட்ஸுக்கு. ஹலோ இருக்கீங்களா நீங்க? 255 255 255 120. கொஞ்சம் இருங்க மேன். நீங்க சொல்றீங்க எத்தனை பிட்ஸுக்குடா? 17. 17 பிட்ஸ் ரைட். 17 பிட்னு சொன்னா எங்களுக்கு நெட்வொர்க்கு எத்தனை பிட்ஸ் வரும்? ஃபர்ஸ்ட்டுக்கு 12 நெட்வொர்க்குக்கு 17. சொல்லுங்க மேன். 17. 17 எங்களுக்கு யாருக்கு இருக்கு மேன்? ஃபர்ஸ்ட்டுக்கு இல்லையா? இப்போ நெட்வொர்க்குக்கு எத்தனை பிட்ஸ்? ஃபர்ஸ்ட்டுக்கு 17 பிட்ஸ் சொன்னா நெட்வொர்க்குக்கு எத்தனை பிட்ஸ்? நல்லா கவனிங்க. டோட்டல் 32 பிட்ஸ் இருக்கு. அதுல 32 பிட்ஸ்ல 17 பிட் ஹாஸ்டுக்கு போனா நெட்வொர்க்குக்காக எத்தனை பிட் இருக்கு? எப்படா ஏங்க 17 பிட் எங்களுக்கு ஹாஸ்டுக்கு இருக்கு. என்னதை பார்த்து கொண்டிருக்கீங்க? 17 பிட் எங்களுக்கு ஹாஸ்டுக்கு இருக்கு. 32ல 17 போனா மிச்சம் எத்தனை எங்களுக்கு? 15 பிட் இல்லையா? 15க்கு நாங்க நெட்வொர்க்கு பிளேயர் சப்நெட் மாஸ்க்ல தானே அப்படி இருப்பது எங்களுக்கு 8 சக 7. எங்களுக்கு ஆன்சர் 255 254 00 கிளியர். இப்போ ரிஃப்னா சொல்லுங்க எங்களுக்கு 21 பிட்ஸுக்கு. நெட்வொர்க்குக்கு 11 பிட். நெட்வொர்க்குக்கு 11 பிட். சப்நெட் மாஸ்க் எப்படி வரும்? 255 224 00. நீங்க சொல்றீங்க 21 பிட்ஸ் இல்லையா? 11 255 224 00. எஸ் ஓகே. இப்போ ஆயிஷா நுஸ்ரத் சொல்லுங்க மாதிரி 18 பிட்டுக்கு. நெட்வொர்க் வந்து 14. ஓகே சப்நெட் மாஸ்க் வந்து 255 252 00. வெரி குட். எப்படி 14 பிட்ஸ் சொன்ன பிள்ளைகள் 8ம் 6ம் எங்களுக்கு 14, 8க்கு 255, 6க்கு எங்களுக்கு 252 என்ன தென் 00. அதானே ஆன்சர்?
இப்ப சிவானி சொல்லுங்க அப்ப எங்களுக்கு 18 பிட்ஸுக்கு. நெட்வொர்க் பீட்ஸ் 8 பிட்ஸ் நெட்வொர்க் எத்தனை? 8 பிட்ஸ் நல்லா கொஞ்சம் கவனிங்க. ஹாஸ்டுக்கு 18 பிட்ஸ். அப்ப நெட்வொர்க்கு எத்தனை மேல்? நல்லா பாருங்க. ஹாஸ்டுக்கு 18ன்னு சொன்னா 32ல 18 போனா எத்தனை எங்களுக்கு லாஸ்ட்டுக்கு தானே ஆன்சர் பிள்ளைங்களே? 24 பிட்ஸுக்கு தானே ஆன்சர் 18 பிட்ஸ்க்கு கட்டு இல்லையா? ஆ 18 பிட்ஸுக்கு. ஓ அப்ப 14 பிட்ஸ் வந்து நெட்வொர்க் பிட்ஸ் ம் 255 252 00 00 நம்ம பார்த்த கொஸ்டின் என்ன? ரைட். இப்போ ஒரு கேட்கல யார்கிட்ட? ஓகே தேர்னு சொல்லுங்க. 24 பிட்ஸுக்கு. ஹாஸ்டுக்கு 24 பிட் என்றால் நெட்வொர்க்கு எத்தனை பிட்? சொல்லுங்க. கோவிகா 255000. வெரி குட். 255000. இந்த பாடம் உங்களுக்கு இப்ப கிளியரா பிள்ளைகள்? யா எஸ் சார். கிளியரா? ஆ சார். ஓகே. இப்போ அடுத்த பேஜுக்கு வாங்க பிள்ளைகள். டியூட்ல பேஜ் நம்பர் 33. இல்ல டியூட் இன்னும் வராத எத்தனை இருக்கீங்க? எல்லாரோட கையிலையும் டியூட்டுக்கு தானே? இல்ல கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணிருக்கிற எல்லார கையிலையும் டியூட்டுக்கு தானடா? ஓம் சார். No, sir. யாருக்கிட்ட இல்ல? கோவிக்காட்ட இல்லையா? No, sir. உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன். நெக்ஸ்ட் ரீசெண்டா ஜாயின் பண்ணாங்களுக்கு 2-3 நாளைக்குள்ள ஜாயின் பண்ணாங்களுக்கு டியூட் அனுப்பப்பட்டிருக்காது. Om, sir. மத்தவங்க எல்லாருக்கிட்டையும் டியூட் இருக்கும். உங்கள்ட்ட பிடிஎஃப் இருக்கா? Om. இருக்குதா? என்ன கோவிக்காட்டு? No, sir. நோ. சரி நான் அப்ப கிளாஸ் முடிய அந்த டியூட் கிடைக்காத பிள்ளைகள் ஒரு கேளுங்க, பிடிஎஃப் அனுப்புறேன். டியூட் வரும் காட்டிலும் வச்சுக்கொள்ளுங்க. பிரிண்ட் பண்ண தேவையில்ல, வச்சுக்கொள்ளுங்க. சரியா? Okay, sir. கவனியமா இப்ப நாங்க படிக்கணும். அடுத்த ஹெடிங் எங்களுக்கு பிள்ளைகள் சிஐடிஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹெடிங். டியூட ஷேர் பண்ணி செய்யறேன்னா கொஞ்சம் இருக்கு. சிவானி நான் முந்த நாளே வந்துட்டேன் சார். இப்ப சிவானிக்கும் டியூட் இல்லையா? ஓகே பிரச்சனை இல்லை. நீங்க கிளாஸ் முடியறக்க கேளுங்க, நான் அனுப்பி விடுறேன். ஓகே கொஞ்சம் இருங்க. பீட்சாக்கெல்லாம் டியூட் அனுப்பியாச்சு. டியூட் வராக கொஞ்சம் கிளாஸ் முடிய கண்டக்ட் பண்ணுங்க. ஓகே கவனிங்க. நாங்க பார்க்க வேண்டிய ஹெடிங் எங்களுக்கு கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரூட்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹெடிங் மகன் சிஐடிஆர். ஓகே சிஐடிஆர் என்ற பிள்ளைகள் என்னென்னு படிப்போம் பாருங்க. நார்மல் பிள்ளைகள் நாங்க சிஐடிஆர் என்று சொல்லி பிள்ளைகள் யார சொல்றேன்டா, நாங்க நார்மல் பிள்ளைகள் ஒரு ஐபி அட்ரஸ் ஒன்று எழுதுறேன். நீங்க என்ன கிளாஸ் எனக்கு சொல்லுங்களா? 194 19 18 17. இது என்ன கிளாஸ் மகன்?
கிளாஸ் சி. கிளாஸ் சி, வெரி குட். எப்படி கண்டுபிடிச்ச? முதல் துண்டு பெருமானம் எங்களுக்கு 192 இருந்து 223க்குள்ள வந்தா அது என்ன கிளாஸ்? சி கிளாஸ். இது நெட்வொர்க்கோட ஐபியா அல்லது அந்த சாதனம் ஒன்றுக்கான ஐபியா இருக்குமா பிள்ளைகள்? இந்த ஐபி நெட்வொர்க்குக்கான ஐபிஎண்டா நெட்வொர்க்கோட துண்டங்களுக்கு பெருமானம் வந்து ஹாஸ்டுக்கு 0 வந்திருக்கணும் பிள்ளைகள். எங்களுக்கு அப்படியா இருக்குது? இல்ல. நோ. சோ ஒரு நெட்வொர்க்ல தொடுக்கப்பட்டுள்ள சாதனம் ஒன்றின் ஐபி. கவனியமன், எங்களுக்கு ஒரு வலையமைப்பு முகவரி ஒன்று பிள்ளைகள் தரப்படுது. அந்த ஐபி எங்களுக்கு யாருன்னு பார்த்தா 200.18.14.0 மற்றும் அந்த நெட்வொர்க்குக்கான பிள்ளைகள் துணை வலை மறைமுகம் எங்களுக்கு தாராங்க 255.255 then 255 248 அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு நெட்வொர்க் அட்ரஸ் ஒன்று தரப்படுது. ஓகே, முன்னர் எழுதப்பட்டது எங்களுக்கு ஒரு நெட்வொர்க் ஐபி அட்ரஸ், தென் எங்களுக்கு ஒரு சப்நெட் மாஸ்க் கொண்டு தரப்படுது. ரெண்டும் எங்களுக்கு காண்பிக்குது இது என்ன கிளாஸ்? என்ன கிளாஸ் மேன்? சி கிளாஸ். சி கிளாஸ். சி கிளாஸ். சி கிளாஸ். கிளாஸ் சி. இந்த கிளாஸ் சிலையும் ஃபுல்லா லெட்ஸா இது இரவல் பெறப்பட்டதா இரவல் பெறப்படாதா மேன்? இரவலாக பெறப்பட்ட ஒரு நெட்வொர்க். கிளியர்? சோ நல்லா கவனிங்க. சிஐடிஆர் என்பது பிள்ளைகள் அங்க லென்த்தியா ஒரு அட்ரஸ் நெட்வொர்க் பிட்ஸை காட்டுவதற்காக பிள்ளைகள் ஷார்ட்கட்ல பிள்ளைகள் நாங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு குறியீடு தான் எங்களுக்கு சிஐடிஆர். அதாவது நெட்வொர்க் ஐபி அட்ரஸ் நாங்க எழுதிட்டு ஸ்லாஷ் பண்ணி நெட்வொர்க்குக்காக எத்தனை பிட்ஸ்களோ அந்த பிட்ஸ்களை நாங்க மென்ஷன் பண்ணி காட்டுவோம். 88824 அங்க 5 எத்தனை பிட்ஸ் இருக்கு எங்களுக்கு? 29. இப்ப நாங்க இப்படி காட்டுவோம் பிள்ளைகள். இப்ப இப்படி ஒரு ஐபி அட்ரஸ் ஒன்று தரப்பட்ட பிள்ளைகள் நீங்க பார்க்கணும். குறித்த நெட்வொர்க் அட்ரஸ்ல /29 என்பது நெட்வொர்க்கோட பிட்ஸை குறிக்கும். ஓகேவா? வலையமைப்பு Okay, sir. பிட்ஸ்களை குறித்து காட்ட பயன்படுத்துற இந்த குறியீட்டுக்கு பேர் தான் எங்களுக்கு என்ன? சிஐடிஆர். சரியாடா? ஓகே, ரைட்டா? எஸ். ஓம் சார். /29 என்பது நெட்வொர்க்குக்கு பயன்படுத்தப்பட்ட மொத்த பிட்ஸ்களின் எண்ணிக்கை. அதான் நாங்க ஸ்லாஷ் பண்ணி பிள்ளைகள் சிஐடிஆர் என்ற பேர்ல காட்டுறேன். கவனிங்க மகன், அதுல பாருங்க சிஐடிஆர் classless inter-domain routing is a method used for IP address allocation and routing that improves the efficiency of IP address assignment, replacing the older class-based system ABC. In CIDR notation, an IP address is written with a slash followed by a number indicating the number of bits used for the network portion of the IP address. Okay. 192, 168, 192, 168, 10/24 represent an IP address range where the first 24 bits are designated for the network. This means the subnet mask is 255.255.255.0. Okay man, like என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு சிஐடிஆர் என்பது பிள்ளைகள் பொதுவாக நாங்க ஐபி அட்ரஸோட பிள்ளைகள் ஸ்லாஷ் பண்ணி நாங்க ஒரு பிட் எழுதுவோம் பிள்ளைகள். அந்த ஸ்லாஷ் பண்ணி எழுதுற நம்பர் தான் எங்களுக்கு நெட்வொர்க் போர்ஷனுக்கு பயன்படுத்தப்பட்ட பிட்ஸ். உதாரணமாக 192, 168, 1.0/24 என்று சொல்லி ஒரு ஐபி வரும் பட்சத்தில் பிள்ளைகள் /24 எதனை குறிக்குதுன்னு சொன்னால் நெட்வொர்க்குக்கு பயன்படுத்தப்பட்ட பிட்ஸ். எனவே சப்நெட் மாஸ்க் எங்களுக்கு 255.255.255.0 இருக்கும். கிளியர்? 10.0.0/8 represent an IP address range where the first 8 bits are for the network. And the subnet mask is 255.0.0.0. Clear, Aman? Out இருக்கா? அவுட் இருக்காடா? இல்ல சார். நான் டிரான்ஸ்லேஷன் பண்ண அனுப்பிடுறேன் கேஸ்ல. இப்ப நாங்க ப்ராட்காஸ்ட் படிக்க முடியாது. சரி, எனக்கு கொஞ்சம் தெளிவா பாத்தீங்கன்னா சரி மகன், இது மட்டும் உங்களுக்கு கிளியரா விளங்கும்டா. நீங்கள் ஐபி அட்ரஸ்ல டவுட் வராது. ரைட், கவனிங்க. இப்ப நாங்க பார்க்க போற ஏரியா மகன் ஒளி பரப்பு முகவரி எனப்படுகின்ற ஒரு பாட்டு. யார் மகன்?
ஒளிபரப்பு அல்லது பரம்பல் முகவரி என்று சொல்லுவோம் பிள்ளைகள். ஓகே, ஒளிபரப்பு இது பரம்பல் முகவரி எனப்படுகின்ற ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் பிள்ளைகள். யாருங்களுக்கு ப்ராட்காஸ்ட் மகன் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். ரைட், நல்லா கவனிங்கடா பெண். ப்ராட்காஸ்ட் என்பது மகன் நாங்க ரோட வச்சு தானே பிள்ளைகள் படிச்சோம் இவ்வளோ காலம். எஸ் நோவா? ரைட். ரோடுக்கு பிள்ளைகள் நாங்க வைக்கிற பேர் என்ன மகன் சொல்லுங்க? என்ன அட்ரஸ் எங்களுக்கு? ரோடின் அட்ரஸ் எங்களுக்கு யார் மகன்? நெட்வொர்க் அட்ரஸ். எஸ் நோவாடா? Yes. இதைத்தான் நாங்க எப்படி சொல்லுவோம் மகன்? இந்த நெட்வொர்க்கோட முதலாவது ஐபி என்று சொல்லுவோம். இஸ் இட் ஓகே? இந்த ரோடின் பேர் தான் எங்களுக்கு யார் மகன்? ஃபர்ஸ்ட் ஐபி. கிளியரடா? Sir. ரைட், நல்லா கவனிங்கடா. ப்ராட்காஸ்ட் என்பது பிள்ளைகள் ஒரு நெட்வொர்க்ல தொடுக்கப்படுகின்ற சாதனங்கள் எல்லாவற்றிற்கும், நல்லா கவனிங்க, ஒரு நெட்வொர்க்ல தொடுக்கப்படுகின்ற சாதனங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு தகவலை பரப்புவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஐபி முகவரி தான் மகன் ப்ராட்காஸ்ட். இந்த ப்ராட்காஸ்ட் முகவரியானது பிள்ளைகள் குறித்த நெட்வொர்க்கின் கட்டாங்கடைசி பிள்ளைகள் லாஸ்ட் ஐபி அட்ரஸாக காணப்படும். யார் மகன்? லாஸ்ட் ஐபி. ஒரு நெட்வொர்க்கின் இறுதி ஐபி எங்களுக்கு யாரா இருக்க வேண்டாம் மகன்? இவரை நாங்க சொல்லுவோம் ப்ராட்காஸ்ட் ஒளிபரப்பு எனப்படுகின்ற முகவரி. லாஸ்ட் இவர் தான். சாரி, கிளியரடா? இப்போ ரோட் பிள்ளைகள் 100 வீடுகளை கொண்டிருக்கு. முதலாவது வீட்டு நம்பர் 1 சொன்னா மகன், 100வது வீட்டு நம்பர் எங்களுக்கு யாருடா? 100. அந்த 100வது நம்பர் தான் யாரு எங்களுக்கு? ப்ராட்காஸ்ட். ரைட். அப்புறம் நெட்வொர்க்ல வார லாஸ்ட் ஐபி அட்ரஸ் எங்களுக்கு யாரா இருக்கு மகன்? ப்ராட்காஸ்ட். கிளியரடா? கிளியரா பெண்? Yes. ஒரு நெட்வொர்க்ல வார லாஸ்ட் ஐபி எங்களுக்கு ப்ராட்காஸ்ட். இந்த ப்ராட்காஸ்ட் பர்பஸ் என்ன மகன்? என்ன நோக்கம் எங்களுக்கு? ஒரு வலையமைப்பில் தொடுக்கப்பட்டுள்ள சகல சாதனங்களுக்கும் செய்தியினை ஒளிபரப்பு செய்வதுதான் ப்ராட்காஸ்டுக்கான தொழில். ரைட்டா? ஒரு நெட்வொர்க்ல வார அனைத்து சாதனங்களுக்கும் செய்தியினை ஒளிபரப்பு செய்வதே ப்ராட்காஸ்ட் என்ற தொழில். இது கிளியரா மகன்? ஓகே, ரைட். இந்த ப்ராட்காஸ்ட்டை நாங்க எப்படி கணிக்கிறோம் இருக்கா பார்ப்போம். ப்ராட்காஸ்டை கணிப்பதற்கு பிள்ளைகள் 2 மெத்தட் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மெத்தட் பிள்ளைகள் நீங்க ஃபாலோ பண்ணலாம், கேஸ் இல்ல. இதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் எங்களுக்கு என்னன்னா, ப்ராட்காஸ்டை கணிப்பதற்கான மெத்தட் என்னன்னு சொன்ன பிள்ளைகள் பேசிக்கா ஃபர்ஸ்ட் இருக்கிற பிள்ளைகள் ஒரு நெட்வொர்க் ஐபி அட்ரஸ் ஒன்று தரப்படுகின்ற போது ஹாஸ்ட் பகுதிக்கு யாருக்குமே ஹாஸ்ட் பகுதிக்கு ஓகே சொந்தமான ஹாஸ்ட் பகுதிக்கு சொந்தமான அனைத்து பிட்ஸ்களுக்கும் ஹாஸ்ட் பகுதிக்கு சொந்தமான அனைத்து பிட்ஸ்களிற்கும் ஹாஸ்ட் பகுதிக்கு சொந்தமான அனைத்து பிட்ஸிற்கும் ஒன்றை இடுவதன் மூலம் யாருமே ஒன்றை இடுவதன் மூலம் ரைட் ஹாஸ்ட் பகுதிக்கு சொந்தமான அனைத்து பிட்ஸ்களுக்கும் ஒன்றை இடுவதன் மூலம் ரைட் ஒன்றை இடுவதன் மூலம் இதனை கணிக்கலாம், இதனை கணிக்க முடியும். ரைட், இது எங்களோட நோட் பிள்ளைகள். இந்த நோட் எங்களுக்கு ஹாஸ்ட் பகுதிக்கு சொந்தமான அனைத்து பிட்ஸ்களுக்கும் ஒன்றை இடுவதன் மூலம் இதனை கணிக்க முடியும். நான் 2 எக்ஸாம்பிள் மகன் செஞ்சு காட்ட உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். இதுல நீங்க 2 எக்ஸாம்பிள் பிள்ளைகள் நல்ல கிளியரா விளங்கிடுங்க. எங்களுக்கு ஒரு நெட்வொர்க் ஒன்று தராங்க மகன் பாருங்க. நெட்வொர்க் எங்களுக்கு என்ன நெட்வொர்க் அப்படிகள் 200.18.0/26 ரைட். சொல்லுங்க, இது எங்களுக்கு என்ன கிளாஸ்டா? சி கிளாஸ். இது எங்களுக்கு சி கிளாஸ் அப்படிகள். இந்த 26ல உங்களுக்கு தெரியுமா சி கிளாஸ்ண்டா இந்த 26 பிட்ஸ் எங்களுக்கு எப்படி உடையுமா?
24 சொல்லுங்க ரெண்டு 24 பிளஸ் 2 என்ற பிள்ளைகளுடைய குட் கொஞ்சம் நல்லா கவனிங்கடா கிளாஸ் சி என்றாமா നിങ്ങൾക്ക് முதல் 3 నెట్వర్క్ ಕಾಣುತ್ತುಂಡು கடைசி மட்டும் தான் ನೀವು ஹாஸ்ட் ಕಾಣುತ್ತುಂಡು எஸ் சொன்னவா முதல் 3 எங்களுக்கு நெட்வொர்க் இடத்துண்டுடா லாஸ்ட் ஆக்டெட் மட்டும் யாரு காணத்துண்டு ஹாஸ்ட் காணத்துண்டு இப்ப சொல்லுங்க பிள்ளைங்களுக்கு இங்க 8 பிட் நெட்வொர்க்குக்கு இங்க 8 பிட் நெட்வொர்க்குக்கு இங்க 8 பிட் நெட்வொர்க் மொத்தம் எத்தனை பிட்ஸ் 24 ஆனால் எங்களுக்கு இங்க 26 பிட்ஸ் வந்திருக்க நம்ம ஹாஸ்ட் தனக்கு சொந்தமான இந்த 8 பிட்ஸ்கள் இருந்து சில பிட்ஸ்களை யாரை நோக்கி கொடுத்திருக்கோம் நெட்வொர்க் நெட்வொர்க் பிட்ஸ் நோக்கி நெட்வொர்க்கை நோக்கி 2 பிட்ஸ்களை இரவலாக கொடுத்தால் ஹாஸ்ட் பகுதியிடம் எத்தனை பிட்ஸ்கள் இல்லை தற்போது 6 6 பிட்ஸ் அந்த 6 பிட்டுக்கும் ஒண்ட போட்டா வாருது மகன் ப்ராட்காஸ்ட் இஸ் இட் ஓகே நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்களா நல்லா ஞாபகப்படுத்திக்கோங்க பிள்ளைகள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு நெட்வொர்க் கொண்டு இருந்த பிள்ளைகள் நெட்வொர்க்ங்கிற ரோடு மாதிரி அந்த நெட்வொர்க்ல வர எல்லா சாதனங்களுக்கும் யாரு பிள்ளைகள் சேமா இருக்கும் யாரு காமன் ரோடின் பேர் காமன் ஏன் சொன்னவா இந்த ரோட்ல பிள்ளைகள் 100 சாதனங்கள் இருந்தால் 100 சாதனங்களுக்கு யாரு மேன் காமன் எங்களுக்கு 100 சாதனங்களுக்கும் நெட்வொர்க் அட்ரஸ் சேம் எஸ் சொன்னவா இந்த ரோட்ல பிள்ளைகள் 100 வீடுகள் இருந்தா 100 வீட்டுக்கும் அட்ரஸ் சேமா இல்லையாடா ஓம் சார் ஓகே நீங்க சொல்லுங்கம்மா எங்களுக்கு நெட்வொர்க் தான் ரோட்ற பேர் மாதிரி கிளாஸ் சி என்று சொன்ன பிள்ளைகள் முதல் 3 துண்டு மாறுமா சொல்லுங்க கிளாஸ் சி என்றா முதல் 3 மாறுமாடா மாட்டேன் வராது. வாய் தந்து பேசுங்கடா முதல் 3 மாறுமா மாறா இல்ல முதல் 3 எல்லாருக்கும் சேம் கடைசி மட்டும்தான் அப்படியே மாறும் ரைட் நீங்க சொல்லுங்கம்மா எங்களுக்கு நார்மலா எப்படி இருந்தேன்னு சொன்ன பிள்ளைகள் நீங்க பாருங்க நார்மலா எங்களுக்கு எப்படி இருந்த பிள்ளைகள் நெட்வொர்க் 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 ஹாஸ்டல்ல பிள்ளைகள் 8 பிட் இருந்தலாமா 8ல முன்னோக்கி இருந்த 2 பிட்டும் யாரை நோக்கி போயிட்டுமா நெட்வொர்க் நோக்கி ஹாஸ்டல்ல 8 பிட்ஸ் இருந்த பிள்ளைகள் அதுல 2 பிட்ஸ்கள் போனா நெட்வொர்க்குக்கு எத்தனை பிட்ஸ் இருக்குமா நெட்வொர்க்குக்கு எத்தனை பிட்ஸ் இருக்கு 6 நெட்வொர்க்குக்கு எங்களுக்கு 6 பிட்ஸ் இருக்கலாமா கவனிங்க எங்களுக்கு நாங்க அழகா போடுவோம் பிள்ளைகள் 0 0 2 பிட் போனா 1 2 3 4 5 6 பிட் தான் பிள்ளைகள் இருக்கு ஓகே ஹாஸ்டுக்கு சொந்தமான எல்லா பிட்ஸுக்கும் ஒன்றை இடுவதன் மூலம் நாங்க கணிக்கலாம் பிள்ளைகள் இப்ப 6 பிட்டுக்கும் ஒன்றை போட்டா வார பரிமாணம் என்னடா 1 2 4 8 16 32 அடுத்த பெருமானம் 64 மகன் எவ்வளோத்தையும் கூட்டம் எங்களுக்கு என்ன வரும் 63 ஓகே கிளியரா ரைட் அல்லதுடா ஷார்ட்கட் இருக்கு பிள்ளைகள் பாருங்க ஷார்ட்கட் என்ன சொன்ன பிள்ளைகள் 255 பெருமானத்தில் இருந்த பிள்ளைகள் நம்ம யாரை கழிக்கணும் என்றால் 24 2 பிள்ளைகள் 26 உடையும் அந்த 2 பிட்ஸ இழந்த வார பெருமானம் எத்தனை ஒரு பிட்ஸ் இழந்தா 128 2 இழந்தா என்ன பிரபு 192 255 பிள்ளைகள் 192 போன மிச்சம் எத்தனை 63 இந்த 63 எங்க போடணும்னா மகன் எந்த துண்டத்துல இழப்பு நடந்திருக்கோ அந்த துண்டுக்கு போட்டீங்கன்னா சரி இஸ் இட் ஓகே ஓம் சார் ரைட் இப்ப நீங்க சொல்லுங்கம்மா இன்னொரு கொஸ்டினா இங்க பாருங்க 197 19 18 0/29 அப்ப நீங்க சொல்லுங்கம்மா இது என்ன கிளாஸ் எங்களுக்கு இது என்ன கிளாஸ் சி கிளாஸ் சி கிளாஸ் என்ற பிள்ளைகள் முதல் 3 யாருக்கு சொந்தம் நெட்வொர்க்குக்கு கடைசி மட்டும்தான் யாருக்கு சொந்தம் ஹாஸ்டுக்கு நீங்க சொல்லுங்க ஹாஸ்டுக்கு பிள்ளைகள் 8 பிட்ஸும் இருக்கா அல்லது கொஞ்சம் பிட் தான் இருக்கா கொஞ்சம் பிட் கொஞ்சம் பிட் தான் எத்தனை பிட்ஸ் 29 எங்களுக்கு
24ஓட பிள்ளைகள் 5 பிட்ஸ்கள் இழந்திருக்கார். எஸ் அனோவா? இப்ப சொல்லுங்க. 5 பிட்ஸ்கள் எங்களுக்கு முன்னுக்கு இருந்து 5 பிட்ஸ்கள் இழக்கப்பட்டால் ஃபர்ஸ்டுக்காக இருப்பது எத்தனை பிட்ஸ்கள்? 3 பிட். 3 பிட் கொண்ட போட்ட வார பிரமாணம் எத்தனை மேன்? 1 2 4 4 2 6 1 எத்தனை மேன்? 7. இஸ் இட் ஓகே? முதல் 3 பிரமாணமும் மாறுமாடா? மாறாது. சோ ப்ராட்காஸ்ட் எங்களுக்கு யாரு மேன்? 197 19 18 7. கிளியர்? ஓகேவா? அல்லது ஷார்ட்கட்ல போட்டோம்னா மகன் 255 இருந்து 5 பிட்ஸ்கள் இழந்த மகன் 5 பிட்ஸ் வார பிரமாணம் எத்தனை? 248. அதை கழிச்சாலும் வார பிரமாணம் என்ன மகன்? 7. கிளியர்? நல்லா கவனி, நல்லா கவனிச்சுக்கோங்க பிள்ளைகள். எங்களுக்கு ஒரு நெட்வொர்க் கொண்டு தரப்படுது. பாருங்க, சேம் இதான் நெட்வொர்க்கா. நாங்க என்ன படிச்சோம்? டோட்டல் ஐபிங்கிறத எப்படி காண்ற? மொத்த ஐபியை நாங்க எப்படி காண்ற பிள்ளைகள்? ஹாஸ்டட் பிட்ஸ் 2 எண்ணாம எடுக்க போட்டா மொத்த ஐபி காணலாம். எஸ் சொன்னவா? மொத்த ஐபியில இருந்த பிள்ளைகள் 2 கழிச்சா வருது ஹாஸ்ட். ஞாபகம் இருக்காடா? மொத்த ஐபியில இருந்த பிள்ளைகள், மொத்த பிட்ஸ்கள் எங்களுக்கு டோட்டலா உருவாக்கக்கூடிய ஐபியில இருந்த பிள்ளைகள் 2 கழித்தால் வருது நம்பர் ஆஃப் ஹாஸ்ட். ஞாபகம் இருக்கும்? ஏன் நாங்க 2 கழிக்கிற? எல்லாத்துக்கும் 0 போட்டா வருது பிள்ளைகள் நெட்வொர்க், எல்லாத்துக்கும் 1 போட்டா வருது ப்ராட்காஸ்ட். இப்ப கிளியரா? ஹாஸ்டுக்கு சொந்தமான எல்லாத்துக்கும் 1 போட்டா வருது ப்ராட்காஸ்ட், ஹாஸ்டுக்கு சொந்தமான எல்லாத்துக்கும் 0 போட்டா வருது பிள்ளைகள் நெட்வொர்க். அந்த 2ம் கழிப்பட்டா மிஞ்சது எங்களுக்கு ஹாஸ்ட். நீங்களே சொல்லுங்க. 29 நெட்வொர்க்குக்காக போனா ஹாஸ்டுக்கு எத்தனை இருக்கும்? 29 பிட்ஸ்கள் நெட்வொர்க் போனா ஹாஸ்டுக்கு எத்தனை பிட்ஸ் இருக்குமா? 3 பிட்ஸ். சொல்லுங்க, 2 இன் 3 எத்தனை ஐபி உருவாக்கலாம் நாங்க? சொல்லுங்க. ஹாஸ்டுக்கு எங்களுக்கு 3 பிட்ஸ் இருக்கு. நெட்வொர்க்கு 29 பிட்ஸ் போனா ஹாஸ்டுக்கு எத்தனை பிட்ஸ் இருக்குடா? 3 பிட்ஸ். இப்ப 2 இன் 3 ஐபி நாங்க எத்தனை உருவாக்கலாம்? 8 உருவாக்கலாம். நெட்வொர்க் எதுல ஸ்டார்ட் பண்ணுது சொல்லுங்க? 0. ப்ராட்காஸ்ட் அப்படியே கடைசி ஐபி தானே, எதுல முடியுதுமா எங்களுக்கு? 7. 0ல இருந்து 7 வரைக்கும் மொத்தம் எத்தனை ஐபி? 8 ஐபி. அப்ப முதலாவது விருந்தோம் எங்களுக்கு யாருமா? 1. இறுதி விருந்தோம்பு யாருமா? 6. இதுக்கிடையில எங்களுக்கு 6 ஐபி வரும். எஸ் சொன்னவா ஹாஸ்டுக்கு? கிளியரா? கிளியரா மேன்? இங்க சொல்லுங்க. 26 பிட்ஸ்கள் பிள்ளைகள் நெட்வொர்க்கு இருக்கு. அப்ப ஹாஸ்டுக்கு எத்தனை பிட்ஸ்? 6. இப்ப எத்தனை ஐபி உருவாக்கலாம் நாங்க? 2 இன் 6 சமன் 64. 64 உருவாக்கலாம். எத்தனையோ ஹாஸ்ட் பண்ணலாம்? 64 உருவாக்கலாம். எத்தனையோ ஹாஸ்ட் பண்ணலாம்? 62. நல்லா பாருங்க பிள்ளைகள். ப்ராட்காஸ்ட் எங்களுக்கு 63, நெட்வொர்க் 0 0 இருந்து 63 மொத்தம் எத்தனை அட்ரஸ்? 0 இருந்து 63 எத்தனை அட்ரஸ்? 64 அட்ரஸ். முதலாவது விருந்தோம்பு 1, கடைசி விருந்தோம்பு 62 பிள்ளைகள். 1 இருந்து 62 மொத்தம் எத்தனை ஹாஸ்ட்? 62 ஹாஸ்ட். லேட்டா எங்களுக்கு இப்ப நீங்க சொல்லுங்கடா. இன்னொரு கொஸ்டின் ஒன்று தரேன் பிள்ளைகள், உங்களுக்கு பிராக்டிஸுக்காகவா கொஸ்டின் ஒன்று தரேன். குயிக் கண்டு நீங்க சொல்லணும் என்ன ப்ராட்காஸ்ட் என்று சொல்லி. ஓகே பாப்பமா. 198 190 170 0/30. ப்ராட்காஸ்ட் குயிக் இருக்கணும். கணிச்சிட்டு சொல்லுங்க.
முடிஞ்சா ப்ராட்காஸ்ட் என்ன பாப்போம். ப்ராட்காஸ்ட் மொத்தமா போடுவோம். ப்ராட்காஸ்ட் நாங்க என்ன எழுதுற அட்ரஸ் இந்த இருக்கு. ஒளிபரப்பு முகவரி என்று யாது? மூன்று சார். மூன்று ஒரு 3 சொல்றா அழகா சொல்லணும் அட்ரஸ். 198 190 170 3 வெரி குட் ரைட். எப்படி இது என்ன கிளாஸ் எங்களுக்கு? சி கிளாஸ். பி. சி கிளாஸ். சி கிளாஸ்ண்டா முதல் 3 நெட்வொர்க்குடு எஸ் அனோவா, கடைசி மட்டும் ஹாஸ்டடு. 30 பிட் பிள்ளைகள் 24ஓட எத்தனை பிட் இழந்திருக்காரு? 6 பிட்ஸ். அந்த 6 யார் இழந்திருக்கோன்னு சொல்லுங்க. நெட்வொர்க்குக்கு மிக அண்மையில் உள்ள ஹாஸ்ட் இழந்தால் இவர்கிட்ட எத்தனை பிட் இருக்கும்? 2 பிட். எங்களுக்கு கிளாஸ் சி என்பதனால பிள்ளைகள் முதல் 3 எங்களுக்கு மாற போறது இல்லை. பிரியவர்மன் ஹாஸ்டுக்கு சொந்தமான எல்லா பிட்டுக்கும் நாங்க ஒன்றை போட்ட வார பெருமானம் என்ன? 3. இதான் எங்களுக்கு ஆன்சர். இஸ் இட் ஓகே? சொல்லுங்க, இங்க எத்தனை ஐபி உருவாக்கலாம் நாங்க? 30 பிட் நெட்வொர்க்குக்கு போயிருக்கு. அப்ப ஹாஸ்டுக்கு எத்தனை பிட்? ஹாஸ்டுக்கு எத்தனை பிட்? 2 2 பிட். இப்ப 2 எத்தனை ஐபி உருவாக்கலாம்? 4. எத்தனையை நாங்க யூஸ் பண்ணலாம்? 4 2 போனா 2. இங்க பாருங்க, 0ல தொடங்கினாம எங்களுக்கு 3ல முடியுது. முதலாவது விருந்தோம்பு 1, ரெண்டாவது விருந்தோம்பு 2. 0 1 2 3 மொத்தம் 4 அட்ரஸ். 2 தான் நாங்க யூஸ் பண்ணலாம். கிளியர்? ரைட். நான் பி கிளாஸ் ஒன்னையும் செஞ்சு போட்டு பிள்ளைகள் கிளாஸை முடிக்கிறேன். நீங்க ஹோம் ஒர்க்கா வச்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டு வாங்க. சரியோ? பி கிளாஸுக்கு முடிஞ்சு காட்டுறேன்னா ரைட். இங்க பாருங்க, எங்களுக்கு ஒரு வினாடு தரப்படுது பிள்ளைகள். 170 18 00/18. இது என்ன கிளாஸ் மேன் எங்களுக்கு? கிளாஸ் பி. கிளாஸ் பி. வெரி குட். இப்ப சொல்லுங்க, 18 சொன்னா எங்களுக்கு எப்படி உடைஞ்சிருக்கும்? 16 சக 2 கிளாஸ் பி இளமன் உங்களுக்கு தெரியுண்டா முதல் 2 தான் யாருக்காக பிள்ளைகள்? நெட்வொர்க். கடைசி 2 துண்டங்களும் யாருக்காக? ஹாஸ்டுக்கு. நீங்க சொல்லுங்க, 2 பிட்ஸ்கள் இழக்கப்பட்டிருக்கணும்டா அது எங்க இழக்கப்பட்டிருக்கும்? இங்கேயா இங்கேயா பிள்ளைகள்? 3ஆம் துண்டா 4ஆம் துண்டா? 3ஆம் துண்டு. 3ஆம் துண்டு. வெரி குட். நெட்வொர்க்குக்கு மிக அண்மையில் உள்ள துண்டு பிள்ளைகள். 2 பிட்கள் இழந்த பிள்ளைகள். இங்க ஃபர்ஸ்டுக்காக எத்தனை பிட்ஸ்கள் உள்ளது பிள்ளைகள்? 6 பிட்ஸ். இப்ப சொல்லுங்க எங்களுக்கு, அங்காள பிள்ளைகள் 4ஆம் துண்டுல இழப்பு நடந்திருக்குமா? இல்ல. அப்ப 4ஆம் துண்டுல 8 பிட்ஸும் எங்களுக்கு அப்படியே இருக்கு. எஸ் நோ பிள்ளைகள்? எஸ் சார். இப்படி போடலாம், அல்ல நீங்க ஷார்ட்கட்ல போற நம்ம இப்படியும் போடலாம். 8 பிட்ஸ். ஓகே, கேஸ் இல்ல? சரியா? இப்ப இங்க 6 பிட்ஸ் போட்டுட்டு இங்க நீங்க எத்தனை போடலாம்? 8 பிட்ஸ். அது பிரச்சனை இல்லை. ரியலா நாங்க போட்டு காட்டணும் நம்ம 8 பிட்ஸுக்கு நான் 1 போட்டு காட்டுனா கிளியர்? இப்ப நீங்க சொல்லுங்க, முதல் 2 எங்களுக்கு மாறாதுடா. 170 18 மாறாது. 6 பிட்ஸுக்கு 1 போட்ட வார பெருமானம் என்ன? 63. 1 2 4 8 16 32 கூட்டுங்க. 32 16 48. சாரி, 1 2 4 8 16 32. 32 16 48 பிள்ளைகள். 48 மட்டும் 56. 56 4 60. 63 63. அதனால 8 பிட்டுக்கு முன் 1 போட்ட வார பெருமானம் 255. இஸ் இட் ஓகே? ஓகே சார். டவுட் இருக்கடா? டவுட் இருக்கா?
இல்ல ஷார்ட்கட்ல செய்யற பிள்ளை எப்படி செய்யலாம்? 255 இருந்து 18 பிள்ளைகள் 2 பிட் போன வார பெருமானம் எத்தனை? 192 கழிச்சாம 63. இப்ப 63 எங்க போற? 3லயா 4லயா? நீ பார்க்கணும் எந்த துண்டுல இழப்பு நடந்திருக்கும். கிளாஸ் பி என்றா 3ஆம் துண்டுல. எனவே 3ஆம் துண்டுக்கு 63, 4ஆம் துண்டுல இழப்பு நடக்காதாலே 255. கிளியர்? ஓகேவா? ஓம் சார். ஓகே ஓ சார். உங்களுடைய இருப்போம். நீங்க ஷார்ட்கட்ல செய்யலாம், இல்லாட்டி மெத்தட்ல செய்யலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட்ல செஞ்சீங்கன்னா சரி. ரெண்டுமே அக்செப்டபிள் ஆன்சர் பிள்ளைகள். ரைட். கிளாஸ் ஏலையும் ஒண்ணு செஞ்சு காட்டியா? ஓகே சார். ரைட். ஏன்னா மொத்தமா செஞ்சுட்டு வருவீங்களே. கிளாஸ் ஏல செய்யலாம் பாருங்க. பத்தொன்பது 000/13. ரைட். நீங்க சொல்லுங்க அப்ப எங்களுக்கு 13 சொன்னா பிள்ளைகள் எப்படி உடைஞ்சிருக்கணும்? 8 5. வெரி குட். 5. இதுல எங்களுக்கு முதல் துண்டு நெட்வொர்க்கு, மற்ற 3 யாருக்கு? ஃபர்ஸ்டுக்கு. எந்த துண்டுல இழப்பு நடந்திருக்கும்? 2ஆ 3ஆ 4ஆ? 2வது. 2ஆம் துண்டுல. குட். இப்ப சொல்லுங்க 5 பிட்ட நாங்க இழந்தா பிள்ளைகள். 5 பிட் இழந்தா ஃபர்ஸ்டுக்கு எத்தனை பிட்ஸ் இருக்கு? 3 பிட். அங்கால 8 பிட்டும் அப்படியே இருக்கும், அங்கால 8 பிட்டும் அப்படியே இருக்கும். எஸ் சொன்னவா? எஸ் சார். சொல்லுங்க அப்போ. இது நெட்வொர்க் எங்களுக்கு ஏ கிளாஸ்ங்கிறதால முதல் துண்டு மாறாது 19. 3 பிட்ஸ் கொண்டு போட்டா 7. அங்கால கடைசி 2 யாரு எங்களுக்கு? 255 250. 255. கிளியர்? அல்ல ஷார்ட்கட்ல செய்ய போறோம். நீங்க ஆள் 255 இருந்து 5 பிட்ஸுக்கு போன பெருமானம் 248 கழிச்சு அப்படி 7. அந்த 7 எங்க போடுற? இழப்பு எங்க நடந்திருக்குமோ அந்த துண்டில் போடணும். 3க்கும் 4க்கும் இழப்பு நடக்காதால 8 பிட்டும் அப்படி இருக்கும். 255 255. ஓகே? ஓகே சார். ஃபுல் கிளியரா உங்களுக்கு எல்லாருக்கும்? ஆமாம் சார். ரைட். இப்ப செஞ்சுட்டு வாங்க. அடுத்த வகுப்புல நாங்க செக் பண்ணுவோமா? ஓகே. குட் நைட். குட் நைட் சார். Bye Thank bye. you sir. Good night sir. Okay.